Hello friends, welcome back to Pink's Kitchen Tamil. இன்னைக்கு நம்ம பப்படா எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். சம்மர் ஆரம்பிச்சாச்சு. சோ இந்த மாதிரி ரெசிபீஸ்லாம் நீங்க இப்ப ட்ரை பண்ணிட்டு ஒரு வருஷம் வரைக்கும் பிரிசர்வ் பண்ணி என்ஜாய் பண்ணலாம். ரொம்ப ஈஸியா பண்ணிரலாம். இது எப்பவுமே கடையில வாங்குறதை விட ஒரு ஹெல்தியரான ஆப்ஷனா இருக்கும். சோ இந்த ரெசிபியை பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஒரு மிக்சர் ஜார்ல 1 கப் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கோங்க. இத நல்லா ஃபைன் பவுடரா அரைச்சு எடுத்துட்டு வந்துருங்க. இத சலிச்சிட்டு ஒரு மிக்சிங் பவுலுக்கு சேர்த்துருங்க. இப்போ இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு, அப்புறமா 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. இத லைட்டா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இது கூட 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. மிக்ஸ் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். அப்படிதான் அது இருக்கணும். அப்பதான் கரெக்ட்டான பக்குவத்துல இருக்குன்னு அர்த்தம். இந்த மாதிரி எல்லாம் ஒண்ணா சேர்ந்து வந்ததும் இது கூட 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு திருப்பி அகைன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இத ஒரு போர்டுக்கு மாத்திட்டு நல்ல கனமான ஒரு பொருளை வச்சு இந்த மாதிரி நல்லா ஹார்டா தட்டிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு 5 மினிட்ஸ் ஆவது தட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாவு வந்து கொஞ்சம் சாஃப்ட் ஆயிரும். இப்போ 5 நிமிஷத்துல கொஞ்சம் மாவு சாஃப்ட் ஆயிருக்கு. ஒரு தேக்கிற கட்டையில கொஞ்சமா மாவு ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அதுல சின்னதா ஒரு போர்ஷன் எடுத்து அது இந்த மாதிரி thin ஷீட்டா வந்து ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிங்க. ஷேப்பை பத்தி கவலைப்பட தேவை கிடையாது. ஏன்னா நம்ம எப்படியும் ரவுண்ட் ஷேப்புக்கு இதை கட் பண்ணிடுவோம். நல்லா தின்னா ஸ்ப்ரெட் பண்ணிட்டு ஒரு குக்கி கட்டரை வச்சு இந்த மாதிரி ரவுண்டா கட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து ஒரு 5 நிமிஷம் போல வெயில்ல காய வச்சிட்டோம்னா நமக்கு பப்படம் ரெடி ஆயிரும். அஞ்சு நிமிஷத்துல பப்படம் ரெடி ஆயாச்சு. நம்ம இதை இப்போ பொரிச்சு பார்க்கலாம். ஒரு இரும்பு சட்டியில தேவையான அளவுக்கு எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் ஒவ்வொரு பப்படமா உள்ள சேர்த்துருங்க. இதை நல்லா ஹை ஃப்ளேம்ல 1 பை 1 பொரிச்சுக்கோங்க. 2 சைடும் திருப்பி போட்டு உடனே ரிமூவ் பண்ணிருங்க. அந்த கலர் சேஞ்ச் ஆகிறதுக்கு முன்னாடி ரிமூவ் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு டெலிஷியஸான ஹோம்மேட் பப்பட் சூப்பரா ரெடி ஆயாச்சு. இதை நல்லா சாதம் கூட சர்வ் பண்ணி உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணுங்க. இது ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்ல போட்டு வச்சு ஒரு வருஷம் வரைக்கும் வச்சு என்ஜாய் பண்ணலாம். நீங்க ரொம்பவே ஈஸி, ஹெல்தி அண்ட் இன்ஸ்டன்டான ரெசிபி. ஸோ கண்டிப்பாக இந்த பப்படா ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட உங்களை வந்து பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிருங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்க நோட்டிஃபிகேஷன்ல வரும். உங்களுக்கு ரெசிபிஸ் இங்கிலீஷ்ல பார்க்கணும்னா பிங்க்ஸ் கிச்சன் சேனலை பாருங்க. சேனலோட லிங்க் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். மறக்காம செக் பண்ணுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை வந்து பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.